السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا آمنا بالله صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியமான உம்மத்துமார்களே, இந்த உலகத்தில் நாம் வாழுகிற போது நமக்கும் அல்லாஹுக்குமான பலத்த தொடர்பாக நாம் துஆவை தான் நம்பியிருக்கிறோம். நாம் துஆ செய்தால் அல்லாஹ் நம்முடைய அந்த துஆவை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு நாம் கேட்டதை தருகிறான் என்கிற ஆழமான நம்பிக்கை முஸ்லிம் சமூகத்தில் உண்டான ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் எல்லோருக்கும் உண்டு. யாரும் துஆ விஷயத்தில் அவநம்பிக்கைக்கு உள்ளாகல. எங்கங்க நான் துஆ செய்கிறேன், அல்லாஹ் ஏற்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றவங்க ஒன்று இல்லை, அல்லது மிக குறைவு. அப்படித்தான் இருக்கும். யாராவது தீனுடைய தொடர்பு அறவே இல்லாத மக்கள் வேண்டுமானால் ஒரு வார்த்தை அப்படி சொல்லலாம், துஆவெல்லாம் செய்யத்தாங்க செய்கிறேன், என்னன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பெரும்பகுதி மக்கள் துஆவை நம்பிதான் வாழுகிறோம். நம்முடைய அமல்கள் அப்படி இப்படி இருக்குது. ஆனாலும் ஒரு நம்பிக்கை என்னண்டா, அல்லாஹ்கிட்ட கை ஏந்துனா அவன் தந்துடுவான். இறைவனிடம் கை ஏந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்துல நல்லா பதிஞ்சிருக்குது இல்லை. அதனால நம்ம எந்த தேவைக்குமே, எந்த ஒரு கஷ்டத்தை நீக்குவதற்கும் அல்லது எந்த ஒரு 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 லாபங்கள் வருவதற்கும் உடனே ரப்பிடத்துல கையேந்துகிறோம். உண்மைதான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அத்துஆஉ சிலாஉல் முஃமின். எப்படி ஒரு போராளிக்கு ஆயுதம் ஒரு பெரிய ஒரு கருவியோ, அதுபோல ஒரு முஃமினுக்கு துஆ என்பது ஒரு ஆயுதம். அவன் அதை கொண்டு அல்லாஹ்வினுடைய உள்ளத்தை தட்டி எழுப்பி இவனுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறான். அல்லாஹ்வும் அப்படித்தான். கேட்காமலும் தருபவன் அவன். இருந்தாலும் அவன் கேட்பதை விரும்புகிறான். கேட்கலன்னு சொன்னா கோபப்படுகிறான். ஆச்சரியமா இருக்கு. அந்த ஹதீஸை எனக்கு இவ்வளவு நாளா அதை பார்த்து அதை கேட்டு என்ன ஆச்சரியம்னா, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மல்லம் யஸ்அலில்லாஹ யக்லப அலைஹி. அல்லாஹ்ட்ட யார் கேட்கலையோ அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான்னு சொல்றாங்க. அப்ப ஆச்சரியமா இருக்கு. உலகத்துல அல்லாஹ்வை தவிர வேற யாராக இருந்தாலும் கேட்டா கோபப்படுவார். ஏதாவது கொஞ்சம் கொடுங்களேன், போப்பா உனக்கு வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு கோபப்படுவார். ஆனால் ரப்பு என்ன தாள் கேட்காம இவ்வளோ அசால்ட்டா இருக்கிறானே, என்கிட்ட கேட்கணும்னு இவனுக்கு தோணலையே, அவர்கிட்ட போய் கேட்குறான், இவர்கிட்ட போய் கேட்குறான், அந்த தெருவில் போய் அவர்கிட்ட ஏதாவது இருந்தால் கொடுங்க ஹாஜியாருன்னு சொல்கிறான். படைத்த ரப்ப மறந்துட்டானே அப்படின்னு அல்லாஹ் நம்ம மேலே கோபப்படுவதாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா நம்முடைய மிகப்பெரிய ஆயுதம் துஆ தான். மாற்றுக்கருத்தே இல்லை. அல்லாஹ் பல வசனங்கள்ல வணங்குங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல உதுஊனி என்ற துஆ செய்யுங்கன்னு சொல்றாங்க. முஃபஸ்ஸிர்கள் தான், திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் தான் அந்த இடத்துல என்ன செய்றாங்க அப்படின்னா, உதுஊனி என்பதற்கு உஅ்புதூனி, என்னை வணங்குங்கள் அப்படின்னு தஃப்சீர் செய்றாங்க. ஆக்சுவலா நேரடி மாயனா என்னதான், என்கிட்ட துஆ செய்யுங்க. அப்ப துஆ செய்யுங்க என்று அல்லாஹ்வே சொல்லிட்டதுனால நாம எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டோம், துஆ செஞ்சுட்டு இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க என்னன்னா, உதுஉல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, ஏற்றுக்கொள்வான்கிற நம்பிக்கையோடு துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. கைர் அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு சின்ன ஒரு முன்னுரை தான். இப்போ இந்த துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு, ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நம்மிடத்தில் நாம் வளர்த்து கொண்ட எலிஜிபிள் என்ன, தகுதி என்ன? அல்லாஹ் இடத்துல துஆ செய்யறோம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாங்கிற நம்பிக்கையோடு துஆ செய்யறோம். ஆனா பல சமயம் ஏற்கப்படாதது போல தெரிகிறது. அதற்கான காரணம் என்ன? அல்லாஹ் ஏதாவது நம்ம வார்த்தைகளை கேட்காம விட்டுட்டானா? அல்லாஹு அக்பர், அவன் சமீஉன், நம்முடைய நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை முழுமையாக கேட்பவன். எந்த குர்ஆன்ல வரக்கூடிய அந்த பிகுல்லி ஷைஇன் முஹீத்னு ஒரு ஆயத் வரும். இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் முஹீத். முஹீத்னா என்ன அப்படின்னா நாலாபுறமும் சூழ்ந்தவன். அதற்கு விளக்கம் எழுதும்போது என்ன எழுதுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை அறிவதாலும் ஒரு விஷயத்தை கேட்பதாலும்
அவன் நாலாபுறமும் சூழ்ந்தவன். அப்படின்னா நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்கிறான், அதுல மாற்று கருத்து இல்லை. அப்புறம் ஏன் நம்ம தேவைகளை நிறைவேற்றுவதில்லை, நம்ம கஷ்டங்களை போக்குறதில்லை அப்படின்னா நாம கொஞ்சம் சிந்திக்கணும். நம்மிடத்தில் தான் அதுல என்ன ஏற்பட்டுள்ளது, ஏதோ ஒரு மிஸ்டேக் ஏற்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அதற்கு இமாம் தபரானி அவங்க தன்னுடைய அவுசத்துங்கிற கிதாபில் ரிவாயத் செய்றாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ அன் யஜஅலனி முஸ்தஜாபத் தஅவா, நாயகமே நீங்க துஆ செய்யுங்க அல்லாஹ்ட்ட, என்னண்டு அல்லாஹ் என்னை முஸ்தஜாபத் துஆவாக ஆக்கணும். அப்படின்னா நான் எப்ப துஆ கேட்டாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளணும், அந்த மாதிரி ஒரு தகுதியை அல்லாஹ் எனக்கு தரணும்னு நீங்க துஆ செய்யுங்க. கவனிக்கணும், அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட என்ன சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நான் எப்ப கையேந்தினாலும் அல்லாஹ் என்னுடைய தேவையை நிறைவேற்றி தரணும், என்னுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும், அந்த மாதிரி ஒரு தகுதி உள்ளவனாக நான் ஆகணும், அதுக்கு நீங்க துஆ செய்யுங்க. அப்படி சில பேர் துனியாவில் வாழ்ந்திருக்காங்க. முன்னொரு காலத்துல பனி இஸ்ராயல் சமூகத்துல பல்ஆம் இப்னு பாஊராங்கிறவன் என்பவர் ஒரு முஸ்தஜாபு துஆவாக வாழ்ந்தார். அவருடைய துஆ எப்பொழுதும் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு தகுதியான மனிதராக வாழ்ந்தார். ஒரு கட்டத்துல காசு பணங்களுக்கு விலை போய் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக துஆ செய்ய கையை தூக்குனார்ல, அத்தோடு அவருடைய அந்த தகுதி அல்லாஹ் தூக்கிட்டா. அவரை நாயை போல என்று குர்ஆன்ல சொல்லிட்டான், ஃபமஸலுஹு கமஸலில் கல்புன்னு சொல்லிட்டாங்க. அது வேற. ஆக முஸ்தஜாபு துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு அந்தஸ்தில் வாழ்வதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் தான். அப்ப அந்த பாக்கியத்தை அல்லாஹ்விடத்துல கேட்கும்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாரு? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சொர்க்கத்தை கொண்டு சோபனம் சொல்லப்பட்ட 10 பேரில் ஒருவர். அப்ப நபி அவங்க என்ன சொன்னாங்க, ஓகேப்பா நான் துஆ செய்யறேன்னு சொல்லல, சஅதே அத்திபு மத்அமக தகுன் முஸ்தஜாபத் தஅவா, உன்னுடைய உணவை நீ ஹலாலாக்கி கொள், முஸ்தஜாபு துஆவாக ஆகுவாய், துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய மகானாக ஆகுவாய். அதுக்கு நீ என்ன செய்யணும், அத்திபு மத்அமக, உன்னுடைய உணவை நீ ஹலாலாக ஆக்கிக்கொள். பாருங்க, நபிமார்கள் ரசூல்மார்கள் ஹராமின் பக்கமே போக போறதில்லை, அதுல எந்த சந்தேகம் நமக்கு இல்லை. ஆனா அல்லாஹ் எப்படி சொல்றான், யா அய்யுஹர் ருசுல் குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா, ரசூல்மார்களே நீங்கள் ஹலாலை உண்ணுங்கள், அமல் செய்யுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், ஹலாலை உண்டு விட்டு அமல் செய்தால்தான் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். அமல்களில் ஒன்றுதான் துஆ, அமல்கள்ல ஒன்றுதான் துஆ. அப்போ நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு, நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு நாம எதை பார்க்கணும், நம்முடைய உணவு எப்படி உள்ள போகுதுங்கிறத பார்க்கணும். அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ஒரு மனிதர் கேட்கிறார், எனக்கு உபதேசம் செய்யுங்கன்னு சொன்னார். உபதேசம் செய்யறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு இல்லையா, அப்படி செய்ப்பா, இப்படி செய்ப்பா, அப்படி இருப்பா, இப்படி இருப்பா, பெரியவர்களை மதித்து நடப்பா அப்படின்னு எவ்வளவோ சொல்லலாம் இல்லை. ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட அந்த மனிதர் கேட்டாரு, யார் ஈசாவே எனக்கு உபதேசம் செய்யுங்கள் சொல்லி. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உன்துர் இலா ரகீஃபிக மின் ஐன ஹுவ, உன்னுடைய ரொட்டியை நீ பார், அது எங்கிருந்து வருகிறது, அது உணவை, உன்னுடைய உணவு ஹராமா ஹலாலா என்பதை பார்த்து அதை பயன்படுத்தி, இவ்வளவுதான் வசியத்து. அப்போ ஒரு அவசியமான வசியத்து தானே. நம்ம ஏதேதோ பண்புகளை வளர்த்து கொள்ள ஆசைப்படுகிறோம், அதை நாம மறுக்கல. ஆனால் வாழ்நாள் முழுக்க எந்த ஒரு அமலை அடிக்கடி செய்கிறோமோ, எந்த அமலை நாம ரொம்ப நம்பி இருக்கிறோம், ஐ மீன் துஆ, அது அல்லாஹ்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு நம்முடைய உணவு குறித்து ஒரு கவலை வேண்டும். ஏங்க, கண்ணுக்கே தெரியாத ஹராம்கள் நமக்குள்ள போயிடுச்சுன்னா அது நம்ம முக்கல்லஃப் அல்ல, அது குறித்து அல்லாஹ்ட்ட நம்ம என்ன செய்யப்பட மாட்டோம், பெருசாக நம்ம தண்டிக்கப்பட மாட்டோம். ஆனா கண்ணுக்கு தெரிந்தே இந்த ஆபீஸுகள்ல கம்பெனிகள்ல ஒரு காரியத்தை நாம நிறைவேற்றி தர்றதுக்கு வாங்கக்கூடிய லஞ்சங்கள், இதுவெல்லாம் ஹராமா இல்லையா? அப்போ எவ்வளவோ மக்கள், நாம அரசு பொறுப்புகளில் இல்லை என்று சொன்னாலும் கூட ஒரு ஆளுக்கு நாம ஒரு உதவியை செய்யறதுக்கு அவற்றிலிருந்து நாம ஏதேனும் ஒரு தொகையை பெறுவோமேயானால் அது கிட்டத்தட்ட என்ன ஆகுதுன்னா லஞ்சம் ஆகுது. நம்ம ஒரு தொகையாக பேசி வாங்குவது வேற, அந்த காரியத்தை முடிச்சு தர்றேன், எனக்கு நீங்க இவ்வளவு இது தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேசி வாங்குறதுங்கிறது அது ஒரு சம்பளமாகவோ அது ஒரு வேலை ஊதியமாகவோ போயிடும். அது அல்லாமல் இவர் ஒரு பொறுப்பில் இருக்கிறார், இவர் ஒரு சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார், ஆனால் அண்டர் டேபிள் என்கிற அடிப்படையில் அவர் இப்படி பணங்களை பெறுவது என்பது ஹராம். இது போல நிறைய இருக்கு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நிறைய பேர் அல்லாஹ்விடத்துல அப்படியே பரட்டை தலையோடு, அதாவது
ஒரு ஜாஹிது மாதிரி தன்னை ஆக்கி கொண்டு ரப்பிடத்துல துவா செய்யறாங்க. ஆனால் மத்அமுஹு ஹராமுன் வ மல்பசுஹு ஹராமுன் வ குஸிய பில் ஹராம், அவருடைய உணவு, அவருடைய உடை, அவர் கொடுக்கப்படக்கூடிய உணவு யாவுமே ஹராமாக இருக்கிறது. ஃபன்னா யுஸ்தஜாபு, எங்கிருந்து அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால இஸ்லாமிய பெரியவர்களை நீங்களும் கவனத்தில் வையுங்கள். நம்ம பிள்ளைகளுக்கும் நாம சொல்லணும், எதிர்காலத்துல நம்முடைய வயிற்றில் செல்லக்கூடிய உணவு ஒருபோதும் ஹராமாக இருந்துடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாருக்கு சதக்காக்கள் ஹராம், சதக்காக்களை உண்ணுவது ஹராம். ஹதரத் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அவங்க சிறு குழந்தை பசியினால சதக்காவின் மூலமாக கொண்டு வரப்பட்ட ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்து வாயில போட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு அதை துப்புன்னு சொல்லிட்டு அதை துப்ப வைத்து விட்டு தான் அந்த இடத்த விட்டு நகர்ந்தாங்க. கேட்டதுக்கு சொன்னாங்க, அகில பைத், அதாவது நபிக்கும் நபியினுடைய குடும்பத்தாருக்கும் சதக்காக்களை பயன்படுத்துவது ஹராம்னு சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு உதாரணம். என்னன்னா, நமக்கான பொருளை தவிர பிறர் பொருளை பயன்படுத்துவது அது ஹராம் என்று நினைக்க வேண்டும். அது மாதிரி நாம பரிசுத்தமா வாழ்ந்துட்டா நாம அல்லாஹ்விடத்துல எப்ப கையேந்தினாலும் அல்லாஹ் நமக்கு அந்த காரியங்களை கைகூட செய்வான். வல்ல நாயன் நம்முடைய துவாக்களை அங்கீகரிக்கப்படக்கூடிய துவாவாக ஆக்கி சாலிஹீன்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.